எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி மவுசு எப்படி? அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடும் தொகுதி என்பதால் எடப்பாடி இம்முறையும் தேர்தல் களத்தில் நட்சத்திர அந்தஸ்துக்கு தயாராகி வருகிறது. எடப்பாடி தொகுதிக்கும் பழனிசாமிக்குமான பந்தம் 1989 இருந்தே தொடர்கிறது. இடையில் 3 தேர்தல்களை தவிர இப்போது வரைக்கும் எடப்பாடி அவர் கைக்குள் தான் இருக்கிறது. இந்த நிலையில் இம்முறை வெல்வோம் 200 என்று சொல்லி கிளம்பி இருக்கும் திமுக எடப்பாடியில் பழனிசாமியை எதிர்த்து யாரை நிறுத்த போகிறது என்பதே 2 கட்சிகளிலும் இப்போது முக்கிய கேள்வியாக சுற்றுகிறது. திமுகவுடன் ஒப்பிடுகையில் எடப்பாடி தொகுதியில் பற்றியும் கவலைப்படாமல் இம்முறையும் தெம்பாகவே இருக்கிறார் பழனிசாமி என்று சொல்லும் சேலம் அதிமுகவினர் 1989 சேவல் சின்னத்தில் போட்டியிட்டது தொடங்கி தற்போது வரைக்கும் எடப்பாடி தொகுதியில் மட்டுமே பழனிசாமி போட்டியிட்டு வருகிறார். இங்கு அவர் 7 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். 2011 முதல் தொடர்ச்சியாக 3 முறை அவர் வெற்றி பெற்றுள்ளார். அதற்கு முக்கிய காரணம் அந்த தொகுதிக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான். மேட்டூர் அணையும் காவிரியாரும் எடப்பாடி தொகுதியை ஒட்டியே இருந்த போதும் அதன் பலன்கள் எடப்பாடி தொகுதிக்கு முழுமையாக கிடைக்காமல் இருந்தது. ஆனால் பழனிசாமி முதல்வரானதும் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி எடப்பாடி மட்டுமல்லாது மேட்டூர், ஓமலூர், சங்ககிரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் காவிரி நீர் கிடைக்க செய்தார். தொகுதியில் புதிதாக கல்லூரிகளை கொண்டு வந்தார் பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் கடந்த 1996, 2006 தேர்தல்களில் தோற்றாலும் அவர் எடப்பாடி தொகுதியை விட்டு செல்லவில்லை. இதனால் தொகுதியில் அதிமுகவினர் மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்குள்ளும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதனால் திமுக யாரை நிறுத்தினாலும் அவரை வெல்வது அத்தனை சுலபமில்லை என்கின்றனர் அதிமுகவினர். திமுகவினரோ எடப்பாடி தொகுதியில் வெற்றி தோல்வி என்பது கூட்டணிகள் அமைவதை பொறுத்துதான் இருக்கிறது. சாதிய பின்னணியும் வெற்றிக்கான பிரதான காரணியாக இருக்கிறது. கொங்கு வேளாள கவுண்டர்களும் வன்னியர்களும் மெஜாரிட்டியாக இருக்கும் தொகுதி எடப்பாடி. அதனால்தான் 1996 பாமக இங்கு தனித்து நின்று வெற்றி பெற்றுள்ளது. மற்ற தேர்தல்களில் எல்லாம் கூட்டணிதான் வெற்றியை தீர்மானிக்கிறது. அதிலும் குறிப்பாக பாமகவுடன் யார் கூட்டணியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கு வெற்றி கிடைக்கிறது. திமுக இந்த தொகுதியில் 6 முறை நேரடியாக போட்டியிட்டுள்ளது. ஆனால் கூட்டணி சரியாக அமையாததால் ஒரு முறை கூட வெற்றி பெற முடியவில்லை. 2021 பழனிசாமிக்கு எதிராக சம்பத்குமார் என்ற புதுமுகத்தை திமுக நிறுத்தியது. அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக இருந்ததால் பழனிசாமி எளிதிலும் வெற்றி பெற்றார். இம்முறை பழனிசாமியை எதிர்த்து நிறுத்த போகும் வேட்பாளரை திமுக தலைமை இன்னும் இறுதி செய்ததாக தெரியவில்லை. பழனிசாமியை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் TM செல்வ கணபதியை நிறுத்தலாம் என்ற பேச்சு ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அவரும் இப்போது MP ஆகிவிட்டார். அடுத்த சாய்ஸாக சேலம் முன்னாள் MPயான SR பார்த்திபன் பெயரும் அடிபட்டது. ஆனால் அவர் மேட்டூர் அல்லது சேலம் மேற்கு தொகுதியையே விரும்புவதாக தெரிகிறது. இவரும் இல்லை என்றால் கடந்த முறையை போலவே இம்முறையும் புதுமுகம் ஒருவரையே எடப்பாடியில் நிறுத்தும் திமுக. அல்லது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை விட்டு கொடுத்தாலும் வியப்பில்லை என்கின்றனர் திமுகவினர்.